ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓல்டு காயின்ஸையும் ஃபாரின் காயின்ஸையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ நான் இதை தான் கைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இதை கொட்டிட்டு உங்களுக்கு அழகாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஸோ கைஸ், என்கிட்ட இருக்கிற ஃபாரின் காயின்ஸ்னால் அது இது மட்டும்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரஷ்யன் காயின் கைஸ். நான் இது ஏற்கனவே நான் ரொம்ப பழசாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரஷ்யன் காயின். இது எனக்கு அதோட மதிப்பெலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இது 10 பெசோ கைஸ். சொல்லப்போனால் $10 மாதிரி தான். இது உருகுவே நாடு, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இதுவும் இந்த 3 காயினுமே அவங்களோடது தான். இது 10 பெசோ, இது $10, அது $5 கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் காயின். எனக்கு இந்த காயின் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் இருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியலை. நான் அதை எடுத்து வேணால் வச்சு காமிக்கிறேன். ஸோ கைஸ், என்னால் காமிக்க முடியலை. அது என்னென்னா இந்த இது பார்த்திங்கன்னா இங்கே 10 சென்ட்ஸ்ன்னு போட்டிருக்கா. இப்போ இப்படி வச்சேன்னா நல்லா தெரியுது. இங்கே தமிழில் போட்டிருக்கோம். இங்கே தமிழில் போட்டிருக்கு சிங்கப்பூருன்ட்டு. இங்கே அவங்க மொழி சிங்கப்பூரான்னு போட்டிருக்கு. அடுத்து இது அவங்க மொழியும் தெரியலை. இது இங்கே நார்மலாக இங்கிலீஷில் சிங்கப்பூர். இது என்ன மொழின்னு எனக்கே தெரியலை. ஜாப்பனீஸ் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா ஹாங்காங்கோட காயின் தான். இதுவும் 10 சென்ட்ஸ் தான். பின்னாடி பார்த்திங்கன்னா எலிசபெத் இருப்பாங்க, செகண்ட் எலிசபெத். ஸோ நம்ம அடுத்த காயினுக்கு போயிடலாம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோடது தான். இது சவுதி அரேபியாவோட பழைய காயின்னு நினைக்கிறேன். இது சொல்லப்போனால் எனக்கு ரேரஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரேரஸ்ட் தான். இல்லை என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இது உருதுல தான் போட்டிருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இது இப்போ இருக்கிற 50 dirhams காயின் கைஸ். ஸோ இப்போ நம்மளோட இந்தியன் காயின்ஸ்க்கு போயிடலாம், அதாவது ஓல்டு காயின்ஸ். ஸோ நம்ம இப்போ ஓல்டு காயின்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் இது 20 பைசா நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் தரேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 10 பைசா. இது இந்த சைஸில் 2, இந்த சைஸில் பெரிய சைஸில் 2 வச்சுருக்கேன் கைஸ். இதை நான் காமிக்கணும். இந்த 5 பைசா இது நான் 2 வச்சுருக்கேன். இப்போ இந்த பைசா நான் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக தானே இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துக்குவோம். இதுவும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது கண்ணுக்கு. இது 1984, இது 1967. ஒரு 20 வருஷம் கிட்ட அப்படி தானே, 20 வருஷம் கிட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த காயினோட டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுதுன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா நார்மலான இயர் தான். ஸோ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் அதே ஏரியாவில். ஸோ அடுத்து இருக்கிறது 20 பைசா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். ஸோ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே 25 பைசா, 20 பைசா இல்லை. ஸோ இது 25 பைசாவா. பின்னாடி ஒரு 2 ரைனும் இருக்கும். இது எப்போனா இந்த காயின் பார்த்திங்கன்னா 1988, இந்த காயின் 1994. ஸோ நம்ம அடுத்த காயினுக்கு போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ 50 பைசாவுக்கு போயிடலாம். இது ஒரு சின்ன 50 பைசா. இது பார்த்திங்கன்னா 2011 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட 5 ரூபாய் நோட்டும், அந்த காலத்து 5 ரூபாய் நோட் இருக்குது, 50 ரூபாய் நோட் இருக்குது. பட் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு பண நோட்டு கிடச்சிச்சு. அதுவும் 1 கிடையாது, 6 கிடச்சிருக்கு. ஸோ 1 இல்லை 2 இல்லை 6 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 50 பைசா. எல்லாமே அதே தான். பின்னாடி ஒரு இந்தியா இருக்கும். எல்லாம் 90 கிட்ஸில் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து காயின். இது எப்போன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு சரியாக தெரியாது. இங்கிட்ட இருக்கிறது கிங் ஜார்ஜ் கைஸ். ஒரு மூஞ்சி மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் இது 1/4 ரூபி, அதாவது 25 பைசா தான் அங்கே அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே பிரிட்டிஷ்லலாம் படிப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்போ போட்டிருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ கைஸ், என்னாலே பார்க்க முடியலை. பட் இது என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இந்த எல்லா காயின்ஸுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி சின்ன வயசுலலாம் எங்கள் ஆச்சு பார்த்திங்கன்னா காயின்லாம் இந்த அலுமினியமில் தானே இந்த 20 பைசா இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது எடைக்கு போட்டுருவாங்களாம். ஸோ இப்போலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் சில வருஷத்தில் இதெல்லாம் ஆயிடும். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் காயின். பட் அது என்னன்னு நான் காமிக்கிறேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா 2 அண்ணா கைஸ், அண்ணாஸ்ன்னு சொல்லுவாங்க, 8 அண்ணா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஜார்ஜ் 5. இது எந்த வருஷம்னு பார்த்து சொல்கிறேன் இருங்க. 1918 கைஸ், 1918. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 பைசா தான், ஒரு குதிரை இருக்கும், அங்கே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போ உருவாயிருக்கணும்னு பார்த்து சொல்கிறேன். பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தான் போட்டிருக்கா. அப்போது இது ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே 54ன்னு தெரியும், அதாவது அது 1954 காயின் தான். ஸோ இது எங்கே உருவாயிருக்குன்னா மும்பைன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஓல்டஸ்ட் காயின். இது பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரேரஸ்ட்டும் கூட. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு வரும்போது. இது 1/12 அண்ணா தான். ஸோ இது எப்போ உருவாயிருக்குன்னா இருங்க பார்த்து சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, இப்போ நானே இதை க்ளீன் தான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இப்போ இது இப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லோகோ தான். இந்த சுற்றி இங்கே கம்பெனின்னு போட்டிருக்கோம், அது கம்பெனின்னு போட்டிருக்கா. இருங்க நான் காமிக்கிறேன். ஈஸ்ட்டு இங்கே ஈஸ்ட் இருக்கும், இங்கே இந்தியான்னு போட்டிருக்கும். ஈஸ்ட் இருக்கா, அங்கிட்டு இந்தியன் இருக்கும். ஸோ இது எப்போ உருவாயிருக்குன்னா பார்த்திங்கன்னா 1835 கண்டிப்பாக பிரிட்டிஷ் அப்போ தான் வந்திருக்கும். இல்லை அது 16ஸ்லேயே வந்துருச்சு. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது. பட் இன்றைக்கி ஒன்று வந்திருக்குன்னு சொன்னேன்னா, நான் 50 பைசா 50 ரூபா நோட்டு, அந்த காலத்து 50 ரூபா நோட்டு, 5 ரூபா அந்த காலத்து நோட்டெலாம் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்றைக்கி கிடச்ச நோட்டு தான் இந்த 1 ரூபா நோட்டு. இது பார்த்திங்கன்னா 6, இது புது கட்டு தான். 2015 வரைக்கும் இதை பார்த்திங்கன்னா இது பிரிண்ட் அடிச்சிருக்காங்க, அடுத்து தான் நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இது எனக்கு 6 மொத்தம் இருக்குது. இது புது நோட்டுனால 17ன்னு இங்கே இருக்கா. அப்போது பார்த்திங்கன்னா இருக்கிறது என்னதுன்னா 12. ஸோ 12, 13, 14, 15, 16 அப்படி போகும். அந்த மாதிரி தான் அழுக்காக இருக்குது. ஸோ இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன்.